சரிதாங்க சார். எழுதிட்டியா கன்ஃபார்மா? ஆன்சர் சொல்லு ஆ பார்க்கலாம். சார். பி கிராஸ் ஏ சொல்லு பார்க்கலாம். பி கிராஸ் ஏ. எஸ் சார். பி கிராஸ் ஏ வந்து 2,1 ஆ சார், 2,2 2,3 3,1 3,2 3,3. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்ததுக்கு அதே மாதிரி சொல்லலாமா? சார். ஏ ஃபைண்ட் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி. நீ புக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்க வேண்டாம், இங்கேயே பார்த்து போடுவியாமா, சரியா? சார். கொஸ்டின் பேப்பர் தொடாத. என்னாச்சு சார் போகிறேன் சார். ஏ கிராஸ் பில ஏ என்ன பி என்ன கண்டுபிடிக்கணும். ஒரு கம்மாவே இல்லையா? ஏ என்னன்னு எழுத முடியுதா? சார். ஏ கிராஸ் பி அவன் கொடுத்துட்டான்டா கண்ணு. கேபிட்டல் ஏ என்ன கேபிட்டல் பி என்ன செப்பரேட்டா சொல்லு. ஓகே சார். கேபிட்டல் ஏ. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏவா? சார். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ. அடுத்தது சார். ஏ பி. திரும்ப ஏபி தான் வருது. அதனால ஏவோட செட் என்ன ஏபியா? எஸ் சார். பியோட செட் வந்து 1 2 1 3 2. சொல்லுங்க. ஏபி பி செட் 1 3 2. அதை எப்படி ஆர்டர் பண்ணி எழுதுனா 1 2 3 1 2 3 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுதான் வந்து நம்மளுடைய இதுல என்ன டவுட் இருக்குது உனக்கு? இல்லைங்க சார். சரி, அதே மாதிரி பூர்த்தி பண்ணிடலாமா? சார். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி கேட்குறான். அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? ஏங்கிற எலிமெண்ட் பிங்கிற எலிமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? 3 எலிமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பியில் கொடுத்துட்டான். 3 எலிமெண்ட்ஸ் ஆர் ஏ கிராஸ் பியில் கன்சிஸ்ட் ஆஃப் 6 எலிமெண்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்கும்? ஏ கிராஸ் பியில் மீதி எவ்வளோ இருக்கும்? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? எஸ் சார். மீதி 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது இல்லாத கன்சிடர் பி கிராஸ் ஏ கேட்குறான். அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவோட செட் என்ன பியோட செட் என்னன்னு எழுதிட்டா நம்ம ஈஸியாக ரிமைனிங் கண்டுபிடிச்சு சொல்லலாம். கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ ஏவோட செட்டில் என்னென்ன வரும் பார்க்க சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கும். ஏவோட செட்டில் என்ன வரும், பியோட செட்டில் என்ன வரும்? சார் ஏவோட செட் வந்து 1 2 3. பிங்கிற செட்டு? பிங்கிற செட் வந்து 4 6. அவ்வளோதான். சரிங்களா? எஸ் சார். இப்போ நீ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏ கிராஸ் பி என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பி கிராஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டுங்களா? எஸ் சார். ஆல்ரெடி 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டா நீ ரிமைனிங் 3 எலிமெண்ட்ஸ் தான் கேட்குறான். அதை வச்சு நீ போடுவீங்களாமா. கரெக்டா? எஸ் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐடியா ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம்.
4, 2, 4, 3, 4, 1, 6, 1, 6, 2, 6, 3, 6. B cross A is equal to 4, 1, 4, 2, 6, 1, 6, 2, 6. Okay. எழுத முடியுதா? சார். சரி, அடுத்து 5th ப்ராப்ளம் பண்ண முடியுமா? எஸ் சார். இவ்வளோ வேணுமா நீயே பண்ணிடுவியா? நானே பண்ணிடுவேன் சார். வெரி குட், வெரி குட். Cartesian A into 9. Okay. அப்படின்னா A is equal to -1, 0, 1. A into okay. -1, 0, 1 தான். வெரி குட். எப்பறம் அவ்வளோ சீக்கிரம் சூப்பராக போட்ட? வெரி குட். எஸ் சார். சரி, ஃபைண்ட் ரிமைனிங் எலிமெண்ட் கேட்குறான். ரிமைனிங் எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடு. ஃபைண்ட் ரிமைனிங் எலிமெண்ட் கேட்குறான்ல, A கிராஸ் B. எஸ் சார். அதையும் போட்டு ரிமைனிங் எலிமெண்ட். போட முடியுதா இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்லை சார், போட முடியுது சார். சூப்பராக எழுதுறியாடா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதுற ரிலேஷன் ஃபங்க்ஷனு. வெரி குட். எஸ் சார். அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும், சரியா? வேஸ்ட் பண்ணிடாத டைம். எஸ் சார். த்ரீ இன்ட்டு த்ரீ எத்தனை எலிமெண்ட் வரும்? 9 எலிமெண்ட் வரும். செக் பண்ணி பார்த்துக்க 9 வருதானே. எஸ் சார். Two, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay. வெரி குட். எஸ் சார். அதே 6th ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். Is equal to ABCD and A2 E3 find is A is equal to எழுத முடியலையா சார்? என்னாச்சு? A ஈக்குவல் நம்ம என்ன நினைக்கிறீன்னு பார்த்தேன். If A, B, C are distinct element, A, 2, B, 3, C, 2, D, 3, E, 2 are in A cross B. Find A and B. அப்போ A ஓட வேல்யூ A, B, C, D, E எழுதிங்க. வெரி குட். B ஓட வேல்யூ 2 சொல்லிக்கிறாங்க. 2ன்னா என்ன கிடைக்கும்? 2, 3யா? எஸ் சார். வெரி குட், வெரி குட். சரி, அடுத்து 7th ஒன். 3 கொஸ்டின் 7th இருக்குது. கடற்கடன்னு கம்ப்ளீட் பண்ணுங்க 3 கொஸ்டின். எஸ் சார். T is equal to -1, 3, 4, B is equal to 3 is C into B.
ஏகன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார், போட்டுறேன் சார். -1, ஓகே. சார் முடிச்சிட்டேங்க சார். முடிச்சிட்டியா? டவுட் இல்ல? டவுட் இல்லைங்க சார். ஓகே. A cross B, A cross A, A cross A, B cross A வருது ரெண்டாவது. ஓகே. அடுத்தது ஒவ்வொன்றில் எத்தனை எலிமெண்ட் வரும்னு தெரியல. A cross B ல எவ்வளோ வரும்? எஸ் சார். B cross Aலையும் 6, A cross A எஸ் சார். 9. கவுண்ட் பண்ணிக்கோ இருக்குதானு. 1 2 3 4 5. எஸ் சார், 9 சார். ஓகே, வெரி குட். ஸோ 8th ஒன் எப்படி போடுவீங்க? நீ ஐடியா 8th ஒன் இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா? 8 on x minus 1, x, minus 1, 5, y. எக்ஸுக்கு -1 கிடையாது. சார், x, minus 1. x, -1. நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? a, b such that b equal to 2a minus 3. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன சப்மிட் பண்ணணும் நீங்கள். சரிங்களா? அதே ஐடியா 5, y. நம்ம கொடுத்த கண்டிஷன் a, b such that b equal to 2a minus 3. கரெக்டுங்களா? எஸ் சார். ஏவோட வேல்யூ என்ன அண்ட் பியோட வேல்யூ என்ன சப்மிட் பண்ணணும். பண்ணிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஐடியா புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது. சொல்லுங்க. இங்க ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ். எக்ஸ் ஓட வேல்யூ என்ன? -1. இது ரெண்டும் எங்க போய் சப்மிட் பண்ணுவேன்? இங்க சப்மிட் பண்ணுவேன். எஸ் சார். ஃபர்ஸ்ட் அதை முடிச்சு எனக்கு காட்டுங்க, அடுத்தது நம்ம அடுத்து பார்ப்போம். அதோட கண்டுபிடிச்சிட்டு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. சார். எக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. ரெண்டாவது கண்டிஷன் ஒய் வேல்யூ வருது என்னன்னு சொல்லுங்க. எஸ் சார். கேமரா ஆஃப் பண்ணிடாத, அப்படியே கரெக்டாக பார்த்து போடு. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போடு. எஸ் சார். -1 is equal to வாய்ஸே வரல. நான் பேச வாய்ஸ் வருதா? வாய்ஸ் வர மாதிரி பேசு. சார். பி வந்து -1 சப்ஸ்டிட் பண்ணுறேன் சார். வெரி குட். அண்ட் 2 ஏ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சப்ஸ்டிட் பண்ணுறேங்க சார். நீ சார் சொல்லுவாங்க, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு, நான் உனக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே சார். 2x -1 -3 போனால் +3 ஆகிடும் சார். 2x -1 + 3 2 சார். 2 2x 2/2 x சார். x = 1 சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் போடு. ஓகே சார். a, b வந்து 5, y எடுத்துக்கணும் சார். b = 2a - 3. b வேல்யூ வந்து y எடுத்துக்கணும் சார். 2 a வேல்யூ 5 சார். 5 - 3 y = 2 × 5 சார். 10 10 - 3 y = 7 சார். அவ்வளோதான். வெரி குட், சூப்பராக போட்டேன். 9th கொஸ்டின். given that என்ன சொல்லிக்கிறான்? a வந்து இது, b வந்து இதுங்கிறான். இப்போ a, b such that இவன் தப்பாக கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நோட் பண்ணக்கூடாது. ஏ ஸ்மால் ஏ இல்லை, அது லெட்டர் தப்பு கூடாதுன்னு ஏ பிலாங்ஸ்னு சொல்லிட்டாங்களா? அப்படின்னா ஓகே. ஏ பிலாங்ஸ்னு சொல்லிட்டாங்க, அப்போ கரெக்டாக இது பி பிலாங்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சார். சரி, அவன் என்ன சொல்லிட்டான்? ஏ, பியை
a plus b equal to பை வர மாதிரி ஆர்டர் பெருசுல எழுத சொல்றோம். செட் ஆர்டர் பெருசுல எழுத சொல்றோம். புரியுதா? செட் ஆர்டர் பெருசுல இப்போ இப்படி போட்டீங்கன்னா இங்க ஏங்கிற வேல்யூ பிங்கிற வேல்யூ போடும்போது அது ரெண்டே ஆட் பண்ண என்ன தான் கிடைக்கணும்? பை தான் கிடைக்கணும். மற்ற ஆர்டர் பேர் வேண்டாங்கிறோம். மற்ற ஆர்டர் பேர் வேண்டாம். எனக்கு இது 2 எலிமெண்டே போட்டீங்கன்னா எனக்கு பை வர வேணும். அப்படிங்கிற ஆர்டர் பேர் மட்டும் எழுதி நான் மற்ற ஆர்டர் பேர் வேண்டாம் அப்படின்ட்டோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது சார். ஒரு எலிமெண்ட் போட்டு காட்டணுமா? சார் புரிஞ்சுது சார். அதாவது இங்க -1 போட்டு இங்க என்னதான் எழுதணும்? 6. -1 + 6 எவ்வளவு? 5. 5. ஒரு செட் பிராக்கெட் போட்ட பின்னாடி -1, 6ங்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிடலாம். அதே மாதிரி 2 எலிமெண்ட் -1 வேற ஃபார்மட் இருக்குதா? இல்ல. அடுத்து 2 வச்சு செக் பண்ணுங்க. சார் 2 ஓட எதை ஆட் பண்ணா 5 வரும் அப்படிங்கறத எழுதிடுங்க. -2 சார். சார் -2, 7. இங்க எங்கடா இருக்குது? இதுல இருக்கிறது எழுதுற. இது ரெண்டுல இருக்கிறது எழுது. நீ பேர் கற்பனை பண்ணி எழுதாது. இதுல இருக்கிறது மட்டும் எழுதணும். 2 ஓட எதை ஆட் பண்ணா 5 கிடைக்கும். அந்த எலிமெண்ட் b ல இருக்கணும். இங்க இருக்கணும். இதுல இருக்கணும். சார் 3 சார். அப்படி எழுது. அடுத்தது 3 போட்டு என்ன கிடைக்கும்? 2 வர வேணும். 2 இங்க இருக்குதா? 2 இல்ல. அப்ப எலிமெண்ட் வராது. ஓகே புரியுது. புரிஞ்சுதா? சார். சரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் காட்டு. எழுதிட்டியாப்பா? என்னென்ன வருது? சார் -1, 6, 2, 3, இந்த 5, 0 சார். 5, 0 அவ்வளவுதானே? வேற எதுவும் இல்ல? இல்லைங்க சார், வேற எதுவும் இல்லை. சரி ஓகே. அதே மாத்தி போட்டா பாசிபிள் இருக்குதா? பாசிபிள் இல்ல. ஏங்கிற எலிமெண்ட் இதுல இருக்கணும். ஏங்கிறது இதுதான் இருக்குது. மாத்தி போட முடியாதுல. 3 இங்க இருக்குது, இங்க 2 இல்ல. மாத்தி போட முடியாது. இதுதான். அதே இது 10th ப்ராப்ளம். 10th ப்ராப்ளம் என்ன சொல்லிக்கிறாங்க? ஏங்கிற எலிமெண்ட் இது, பிங்கிற எலிமெண்ட் இதுல இருக்கும். செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பெருசு a, bங்கிறான். இங்க பாருங்க ஒரு கண்டிஷன் சொல்லிட்டோம். a divides b. a divides b and a less than b. இது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். a divides b. Okay. a divides b. And divide பண்ண fraction வருது சார். 2/4, 2/6. Okay. ஏங்கிற எலிமெண்ட் சின்ன எலிமெண்ட் இருக்கணும், பிங்கிற எலிமெண்ட் பெரிய எலிமெண்டா இருக்கணும். சார் a divides b னா நியூமரேட்டர் a இருக்கணும் சார். ஓகே. சார் b டிவைட் பை a ன்னு போட்டா பெரிய நம்பர் வந்துருமா? எஸ் சார். அப்ப bங்கிற லெட்டர் பெருசாவும் ஏங்கிற லெட்டர் சின்னதா வருமா? எஸ் சார், சின்னதா வரும். சரி அப்ப போட்டு கண்டுபிடிங்க. क्वेश्चनல a by b தான் எடுத்துருக்காங்க. क्वेश्चनல a less than b கொடுத்துக்கறாங்க. ஓ, a less than b and b by a. Okay. 4 divided by 2.
6/4 வராது, 6/6 வரும். லெஸ் தென் கண்டிஷன் இருக்குது, 6/6 வராது. ஓ லெஸ் தென் தான் கொடுத்துக்கிறாங்க பாரு, இதுதான் இம்பார்ட்டன்ட் வேர்டு, லெஸ் தென் தான் கொடுத்துக்கிறோம். இப்போ 2 எடுத்துக்கிட்டா 2 எதால டிவைட் ஆகும்? 4 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும், 18 டிவைட் ஆகும். கரெக்டா? சார் 2, 4, 2, 6, 2, 18. அடுத்து 4 எடுத்துக்கிட்டா 4, 4 வராது. 4, 6 வருமா? வராது. 4, 18 வருமா? வராது. அடுத்து 6 எடுத்துக்க, 4ல வரல. 6 எடுத்துக்கிட்டா 6, 18 வருமா? சார் 18/6 எவ்வளவு? 3 தானே? சார். அப்ப 9 எடுத்துக்கிட்டா 9, 27 வருமா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? சார் பிலேருந்து ஏ டிவைட் பண்ணுமா, ஏலேருந்து பி டிவைட் பண்ணுமா? அதான் என்ன, பிங்கிற எலிமெண்ட் பெருசா இருக்கணும், சிங்கிற எலிமெண்ட் சின்னதா இருக்கணும். பிங்கிற எலிமெண்ட் பெருசா இருக்கணும் கண்ணு. அப்ப பினா ஏ கமா பிங்கிற எழுதும்போது பிங்கிற எலிமெண்ட் பெருசா இருக்கணும். இங்க எழுதுனது காட்டு. 4, 2 கரெக்டா தான் எழுதிட்டு இருக்கிற? சார். கரெக்ட் தான். அது அப்படியே ஆர்டர் பெருசுல எழுதிரு. நீ எழுதுனது அப்படியே ஆர்டர் பெருசுல எழுதிரு. எதெல்லாம் டிவைட் ஆகுது அது ஆர்டர் பெருசுல எழுதிரு. அப்படி சொல்லிட்டே போடு பார்க்கலாம். சார் 2, 18, 6, 6, 27. Okay. 11th question. இது ஈஸியாச்சே. A into B, B into A. Okay. ஈஸியாக பண்ணிடுவான். ப்ரீவியஸ் ஒன்று செட் ப்ராக்கெட் எழுதிட்டாங்க தங்கம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் செட் ப்ராக்கெட் போட்டு அந்த 2, 4, 2, 6 இருக்குது. செட் ப்ராக்கெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணு. ஓகே சார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போடுறா, அப்பதான் தெரியும் ஈஸியா. சார். ஏன் வாய்ஸ் வரல? சார் போகிறாங்க சார். இப்போ ஏ இன்ட்டு ஏ சார். அப்படின்னா ஏவோட செட்டு 1, 2, 3 சார். அப்படின்னா இன்னொரு 8 மட்டும் பண்ணோம். இதே செட்டில் இன்னொரு மட்டும் 1, 2, 3 ஹோல் செட் ப்ராக்கெட் இன்டூ செட் ப்ராக்கெட் 1, 2, 3. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறியா? சார். சார் அப்படின்னா அது இங்கேருந்து 1, 1 சார். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, 1, 2, 1, 3. நெக்ஸ்ட் 2, 1 சார். நெக்ஸ்ட் 2, 2, 2, 3 சார். நெக்ஸ்ட் 3, 1, 3, 2 and 3, 3 சார். 9 elements. 9 எலிமெண்ட்ஸா? சார். அடுத்தது அதே மாதிரி கண்டுபிடிங்க. சார். E வந்து 2, 4 சார். அப்படின்னா இன்ட்டு 2, 4.
கேட்குறேன் டவுட்டா? இல்லை சார், டவுட் இல்லைங்க சார். ம் 2 4 4 2,2 2,4 2,2 2,4 4,2 4,4 அதுலேயும் 4 என்ன செஞ்சிருச்சு லெஃப்ட் கிடையாது. ஏம்மா டவுட் நிறைய இருக்குதா? சார் பி இன்ட்டு பி சார். அடுத்தது பி இன்டு பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போட்டால் தான் எனக்கு தெரியும். சார் அட் செட் bracket 2,4 இன்ட்டு செட் bracket 2,4 சார். அப்படின்னா 2 4 சார் 2 4 2 இதுக்கு அவ்வளோ போட்டுக்கிறேன். 2 செட் தானே கேட்குறேன். பி கிராஸ் பி தானே கேட்டுக்கிறேன். பி கிராஸ் பி பி கிராஸ் பின்னா 2, 2, 2, 4 அப்படி தான் எழுதுவோம். நீ எப்படி எழுதிக்கிற? ஓகே ஓகே. 3 செட் கேட்கல, 2 செட் தானே கேட்டுக்கிறேன். சரி சார். 11th கொஸ்டின் தானே போடுற? சார் 11th கொஸ்டின் தான் சார் போடுறேன். அப்புறம் இது 3 செட் எழுதிக்கிற. 2, 2, 2, 2, 4, 4, 2, 4, 4. ஓகே ஓகே. கிளியரா? சார் கிளியர் சார். நெக்ஸ்ட் A into B, B into A. Okay, sir. Intersection B into A. A into B. ஒன்றாவது ஒன்றுக்கு மாட்டோம். A into B, intersection B into A. A into B ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிற. அதே மாதிரி B into A கண்டுபிடிங்க. இது அப்ளை பண்ணணும். intersection A into B into intersection 1 2 4 second element 1 to 2 4 2 2 4 3 2 3 4 intersection எக்ஸ்பிளைனே பண்றீங்களா தம்பி? சார் எக்ஸ்பிளைனே பண்ணலையே. எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க சார். சார் B cross A equal to 2, 1 2, 2 2, 3 2, 3 sir. Next 4, 1 sir 4, 2 and 4, 3 sir. இதோட இன்டர்செக்ஷன்ஸ் A into B intersection B into A சார். அப்படின்னா இன்டர்செக்ஷனாக காமன் சார், ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கணும். 1 2 3 4 எஸ் சார். இன்டர்செக்ஷன்ஸ் இன்டர்செக்ஷன் வந்து 2, 2 சார். 2, 4 வராது, 3, 2 வராது, 3, 4 3, 4 சார். ஒன்லி ஒன் இன்டர்செக்ஷன் சார். 2, 2. வெரி குட். அப்போ ஒரு ஐடியா இதுலேருந்து தெரிஞ்சிச்சு. இந்த ஐடியா இருந்து தான் நீ வந்து 12th ஆன்சர் தெரியும். அதாவது இந்த கொஸ்டின் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிங்க. A கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் B கிராஸ் ஏக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு என்ன கிடைக்குது? 2, 2 கரெக்டுங்களா? எஸ் சார். அதே A இன்டர்செக்ஷன் B என்ன வரும் சொல்லுங்க? A இன்டர்செக்ஷன் B A இன்டர்செக்ஷன் B என்ன வரும்? இங்க பார்த்து சொல்லு. A இன்டர்செக்ஷன் B என்ன வரும்? A intersection B சார். எம்டி செட்ஸ் 2 சார். 2 சார்.
ஆ. அப்ப n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b எவ்வளவு? n of a intersection b is equal to 2 sir. n ஆஃப் a இன்டர்செக்ஷன் நம்பர் ஆஃப் வேல்யூ இன் a எவ்வளவு? 2 sir. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் a செட்ல இந்த செட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்குது? அந்த a intersection b வந்து எத்தனை வேல்யூ இருக்குது? 2ங்கிறது அந்த செட்டுக்குள்ள இருக்குது. எத்தனை வேல்யூஸ் இருக்குது? இப்போ 2, 3ன்னு எத்தனை வேல்யூ சொல்லுவேன்? இந்த செட்டுக்குள்ள எத்தனை வேல்யூ இருக்குது? 2 இருக்குதா? yes sir. அப்ப a இன்டர்செக்ஷன் b எத்தனை வேல்யூ இருக்குது? ஒன்லி 1 இருக்குது. கரெக்ட்டுங்களா? yes sir. அப்ப a இன்டர்செக்ஷன் b ல ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அப்ப n ஆஃப் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இதனோட காம்பினேஷன் a கிராஸ் b இன்டர்செக்ஷன் b கிராஸ் ad எவ்வளவு இருக்குதுங்கறாங்க? 1 தான் வருங்கறாங்க. இது ரெண்டு எவ்வளவு இருக்கும்? ஈக்குவல் தான் இருக்கும். கரெக்ட்டா? இது என்னதான் இருக்கும்? கரெக்ட்டுங்களா? yes sir. correct sir. சரி அதே ஐடியாக்கு இங்க வாங்க. இப்போ நான் 11th ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது என்ன கொடுத்துக்கறேன் பாத்துக்கங்க. n ஆஃப் a ஓட வேல்யூ எவ்வளவு and n ஆஃப் b ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துக்கறேன் சொல்லுங்க. yes sir. n of a value 5 and n of b value 4. n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b கொடுத்துட்டான். n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b எவ்வளவு? 3 elements in common. 3 elements is common. கரெக்ட்டுங்களா? yes sir. இது n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b, n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல எவ்வளவு எலிமெண்ட் தான் இருக்கு பாசிபிள் இருக்கும்? அப்படினா இதுல 3 இதுல 3 அப்ப 3/3 எவ்வளவு இருக்கும்? 6 எலிமெண்ட்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? 3 into 3 9 எலிமெண்ட்ஸ் வருமா 6 எலிமெண்ட்ஸ் வருமா? டோட்டலா pi cross p எவ்வளவு இருக்கும்? 20 கிடைக்குமா? yes sir. n of a cross p எவ்வளவு கிடைக்கும்? 20 கிடைக்குமா? yes sir. 20 வரைக்கும். ஏனா 5 into 4 எவ்வளவு? 20. அப்ப a cross b ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குங்கறாங்க? a cross b ல 20 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 20 elements. b cross a ல எவ்வளவு இருக்கும்? b cross a மாத்தி போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 20 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? yes sir. சோ நோட் பண்ணிக்கங்க. சரியா? அப்ப n of a cross b intersection b cross b என்னது? n of a cross b intersection b cross a. அப்ப 3 cross 3 ன்னு வெச்சுக்கணும். சரிங்களா? காமனா இருக்குது 3 இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 காமனா இருக்கிற மாதிரி வரும். அப்படிங்கும்போது 3 cross 3 எவ்வளவு கிடைக்கும்? 9 எலிமெண்ட்ஸ். 9 எலிமெண்ட்ஸ் காமனா வரும். ஓகே? yes sir. இது எழுதுறதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி n of a cross b intersection that means multiplication n of b intersection p cross a. சரிங்களா? டோட்டல் எலிமெண்ட்ஸ் 9 எலிமெண்ட்ஸ் 12th क्वेश्चन. ஓகே நோட் பண்ணிக்கங்க 12th क्वेश्चन. டுவெல்த் क्वेश्चन போட்டீங்கன்னா 13 क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சரியா? sir. ஃபர்ஸ்ட் a கிராஸ் b கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கிராஸ் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாமா? sir. for 20 அதே மாதிரி n of p into n of 20 n of significant போட முடியுதா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? yes sir. sir மூணு கிராஸ் இருக்குது. yes sir. மூணு கிராஸ் அதுல ரெண்டு கிராஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். yes sir. பண்ணா -1, 1 into -1, 1.
அந்த 3 செட்டோடது போட்டு இடக்கண்ணு. சார் போட்டிருக்கேன் சார். ம். ஓகே. சார் டோட்டல் 1 2 3 4 5 6 8 எலிமெண்ட்ஸ் சார். 2 into 2 4. 4 into 2 8. சரி டக்கன், வெரி குட். அது எந்த மாதிரி எழுதிக்கிறியா? -1, -1, -1 கரெக்ட், அப்படிதான் எழுதிக்கிறீங்க. எஸ் சார். அடுத்து -1, -1, -1, -1, -1 சூப்பராக எழுதிக்கிறியே. ஓகே, 2 into 2 4, 4 into 2 ஒரே நிமிஷம் என்னமோ தப்பான மாதிரி இருக்குது. 2 power 4 16 எலிமெண்ட் வர்றாங்கன்னு. 16 எலிமெண்ட் வரும் இல்ல. ஃபர்ஸ்ட் இது என்ன கிடைச்சது? -1, -1, -1, -1. அடுத்து என்ன கிடைச்சது? 1, -1, 1, 1 கரெக்டுங்களா? எஸ் சார். இது கிராஸ் போட்டா இது டோட்டலா எவ்வளவு எலிமெண்ட் இருக்குது? 4 எலிமெண்ட் இருக்குதுல்ல? எஸ் சார். அப்ப இங்க என்ன இருக்குது? -1, 1 2 எலிமெண்ட். 2 into 2 8 தான் வருமா? கரெக்ட், 8 தான். அப்ப என்னாச்சு? -1, -1, -1. அப்ப இதை வச்சுட்டு எத்தனை எலிமெண்ட்? 2 எலிமெண்ட் கரெக்டா? எஸ் சார். இதை வச்சு 2 எலிமெண்ட், 2 2 4 6 8 கரெக்டாக 8 எலிமெண்ட் வந்து கரெக்ட். சூப்பர், வெரி குட். எஸ் சார். 14 போடுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போடுறாங்கன்னு. எஸ் சார். A is equal to 1, 2 sir. Next B is equal to 1, 2, 3, 4 sir. Sir, C is equal to 5, 6 sir. Next D is equal to 5, 6, 7, 8 sir. Next they asking verify that A into C subset of B into T. First A cross B C கண்டுபிடி, அப்புறம் B cross T கண்டுபிடி, ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாரு. சப்செட் என்னன்னு தெரியும்ல? A cross T இருக்கிற அத்தனை எலிமெண்ட்டும் B cross T ல இருக்கணும். அதை விட அதிகமா எலிமெண்ட் இருக்கணும், அதை ஈக்குவல் எலிமெண்ட் இருந்தாலும் ஓகே. சரிங்களா? அதுக்கு தான் சப்செட்னு அர்த்தம். சரிங்களா? எஸ் சார், சப்செட். Sir, first one is A into C is a subset of B into D. அதுக்கு எலிமெண்ட் இருக்குது, அதை விட அதிகமாக எலிமெண்ட் இருக்குது, அதே எலிமெண்ட் தான் இருக்குதா? சார் அதோட அதிகமாக எலிமெண்ட் இருக்கு சார். 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. இது A கிராஸ் B ஓடது. A கிராஸ் C வேணுமா? 1, 5,
1,6 2,5 2,6 A cross 6. B. சரி, அடுத்தது B cross D ஓடது. இருக்கு பாசிபிள். அதை விட அதிகமா தான் இருக்கும். வெரி குட், ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் போடுறா கண்ணு. சரி, நோட் தெரிஞ்சுக்கா சார். வேற நோட் எடுக்கிற? எஸ் சார், நோட் முடியுது சார். நோட் தெரிஞ்சுச்சா? எஸ் சார். இதே இந்த நோட்டு டேய் மேக்ஸுக்கு தனி நோட்டு போடுறா, என்னென்னமோ எழுதுறா. எஸ் சார், மேத்ஸ் தான் சார். அப்ப அது என்ன நோட்டு மிந்தி போட்டது? சார் இதில் வந்து ஒர்க் ஷீட் நிறைய எடுத்துக்கிறேன் சார். அது இது ஒர்க் ஷீட் தான். ஓகே, கண்டினியூஸா போட்டு பழகு பாரு. இங்க சொல்லாம எழுதுற, சொல்லிட்டு எழுதுறேன்னு. எஸ் சார். A cross B is equal to சார். ஏன் A cross B கண்டுபிடிக்கிற? லெஃப்ட் சைடு போடுற, ரைட் சைடு போடுற? அது சொல்லிட்டு போறேன், எனக்கு புரியல. சார் A cross B வந்து சார் A cross B லெஃப்ட் சைடு இருக்குதா, ரைட் சைடு இருக்குதா? நீ மேல இருக்கிற எழுதுன ஈக்குவேஷனுக்கு மேல டாப்ல எழுதுற A cross B intersection BC equal to A cross B intersection B A cross C ன்னு. எஸ் சார். நீ இப்ப எடுத்த முடியும் லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறியா, ரைட் சைடு கண்டுபிடிக்கிறியா? LHS சைடு கண்டுபிடிக்கிறியா, RHS சைடு கண்டுபிடிக்கிறியா? RHS சைடு கண்டுபிடிக்கிறியா? அப்ப A cross B ஃபர்ஸ்ட் A டிபி போட்டுங்க சார். அப்புறம் சார் A cross is equal to நீ போட்ட மாதிரி இருக்கு. A cross B 5 1,6 2,5 2,6 இன்டர்செக்ஷன் 1,5 இல்லை 1,6,2,5 இல்லை சார். RHS வந்து எம்டி செட் சார். RHS எம்டி செட் வருதா? எஸ் சார். சரி, அப்ப P intersection C. எஸ் சார். B intersection C. ஓகே சார். B intersection C எம்டி செட் தான். எம்டி செட். B intersection எம்டி செட். அப்ப எம்டி செட்டோட கிராஸ் போட்டா எம்டி செட். எம்டி செட். அப்ப LHS equal to RHS, hence the proof. எஸ் சார். சரி, क्वेश्चन नंबर 15 போடுறேன். relation okay. A is equal to 1,3,5,7 is equal to 2, 4, 6, 10 and the R is equal to 1, 8, 3, 6, 5, 2, 1, 4 to be relation from A to B then okay. Yes sir. Bar. போட முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் போட முடியும் சார்.
டொமைன் ஆர் அப்படின்னா 1 ஆரில் இருக்குது. ஓகே, 2 3 ஓகே. டொமைனால் வச்சு இருக்குது அப்படின்னா ஓகே ஓகே 1 3 சார் ஃபினிஷ் சார். ஃபினிஷ்டா? எஸ் சார். சரி டேக்குது. சார் 15 போட்டு பார்க்கலாம் சார். 15 போட்டாங்க சார். 15 என்ன வருது? டொமைன் வந்து 1 3 5 சார். ரேஞ்ச் வந்து 8 6 2 4. 1 3 5 எகைன் 1 வருது, அது வராது. இது வந்து 8 5 6 ஆர்டர் மாற்றி போடு. 8 5 8 4 தப்பாக போட்டுரும். அதாவது 4 ஓகே ஓகே 5 6 8 எஸ் சார். ஆர்டர் கரெக்டாக மாற்றி போடு. எஸ் சார். கரெக்டாக தப்பா என்ன டவுட் வந்து சொல்லு. என்னங்க சார் 8 6 2 4 தான் சார் வரும். 8 6 2 4 தாங்க. நம்ம என்ன பண்ணணும், செட் இப்போ ப்ராக்கெட் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் வைஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். இந்த 4 எலிமெண்ட் இருக்குது இல்லையா? 8 6 2 எங்க இருக்குது? 2 இருக்குதா? சாரி, அப்போ 2 முன்னாடி போட்டுரு. இங்க பாருங்க 2 இருக்குது. 2 தான் இருக்குதே சின்ன எலிமெண்ட். அடுத்து என்ன? 4 இருக்குது. 4 போட்டாச்சு. அடுத்தது என்ன? 5 வராதுல? 5 வராது. அடுத்து என்ன? 6 வந்துக்குது, 8 வந்தது. கரெக்டா? அப்போ 2 4 6 8 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 8 6 4 2ன்னு எழுதாத. நம்ம என்ன பண்ணணும்? ஓகே சார். ஓகே சார். என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் எழுதி போடுது. சரியா? எஸ் சார். சரி, இது ஃபர்ஸ்ட் 15 क्वेश्चन முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது பாயிண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் அண்ட் ரேஞ்ச். என்ன வரும்? நீ ஐடியா நான் இருக்குது எப்படி போடுறேன்னு? f of x போட்டு x plus 2 x minus y. எஸ் சார். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்ம 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணி சார். இல்லை, எக்ஸோட 2 3 6 பண்ண வேணாம். டொமைன் அண்ட் ரேஞ்சு டினாமேட்டர் 0 ஆகக்கூடாது. கரெக்டா? டினாமேட்டர் 0 ஆகக்கூடாது. அப்படின்னு என்னது? எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பை. கரெக்டா? எஸ் சார். அப்போ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பைன்னு என்ன கிடைக்கணும்? டொமைன் என்ன ஆகும்? ஆர்ல ரியல் நம்பர் எல்லாமே வரும். பட் எக்ஸ்ங்கிற பைங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. பைங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாப்பா? எஸ் சார். 3 plus 2 minus 5 minus 4. 3 plus 2 னா 5/4 தான் வருது. ஓகே ஓகே. அப்ப ரேஞ்ச் என்ன வரும்? சார் எல்லா எலிமெண்ட் போட்டுக்கலாம்ட்டோம். 5 தவிர எல்லா எலிமெண்ட் போட்டு இங்க என்ன நடக்கும்? 5 தவிர எல்லா எலிமெண்ட் போட்டுக்கலாம். நியூமரேட்டரையும் போட்டுக்கலாம், டினாமினேட்டரையும் போட்டுக்கலாம். அப்ப x = 5 போட்டா என்ன கிடைக்குங்கிறது உனக்கு தெரியும்ல? இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்ப ரேஞ்சுங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீதி எல்லாமே வரனால எல்லாமே வரும். சரிங்களா? 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 போட்டனா என்ன கிடைக்கும்? 0.5 போட்டனா என்ன கிடைக்கும்? 0.3 போட்டனா என்ன கிடைக்கும்? அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? அப்ப டொமைன் மட்டும் x வந்து நம்ம -5 எடுக்கக்கூடாது. ஏன்னா நீ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ரேஞ்ச் வேணும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸிட் ஆகுதான் பார்த்துக்கலாம். y = 3x + 2 / x - 5. அப்ப இன்னொரு xy 3 minus 5 = 3x + 2. அப்ப என்னாச்சு? xy - 3x = ஒரு நிமிஷம் இதை போட்டு சொல்லிடுறேன். 2 + 5. சார். அப்ப என்ன பண்ணுவீங்க? x வெளியே எடுப்பீங்க. x வெளியே எடுத்தா y - 3 = 2 + 5y. அப்ப x = என்ன கிடைக்குது? 2 + 5y / y - 3. அப்ப நம்மளோட ரேஞ்ச் எக்ஸிட் ஆகுதுன்னா y-ஓட வேல்யூ என்ன இருக்கக்கூடாது? 3ன்னு இருக்கக்கூடாது. 6 3 தவிர வரும். இது எப்படி போறோம் உனக்கு தெரியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கோ. f of x = என்ன கொடுத்துக்கிறாங்க? 3x + 2 / x - 5. கரெக்டா? எஸ் சார்.
இந்த f of x இருக்கிற இடத்துல y-ன்னு எடுத்துக்கோ. அப்ப என்னாச்சு? y equal to 3x plus 2 divided by x minus 5. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? x equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? x equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எஸ் சார். அப்ப என்ன பண்ண போறீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? y into x minus 5 equal to 3x plus 2. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப xy minus 5y equal to 3x plus 2. கரெக்ட்டுங்களா? எஸ் சார், கரெக்ட்டுங்க சார். எனக்கு x தான் வேணும். அதனால xங்கிற டேர்ம் இங்க கொண்டு வந்துட்டு yங்கிற டேர்ம் நான் இங்க கொண்டு போய்க்கிறேன். அப்ப என்னாச்சு? xy minus 3x equal to 2 plus 5y இங்க வந்து plus 5y ஆயிரும். minus 5y. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப ரெண்டுக்கு காமன் என்ன? x. x ரெண்டுக்கு காமன் எடுத்து என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். x ரெண்டுக்கு காமன். அப்ப காமன் x என்ன கிடைக்குங்க? y minus 3யா? எஸ் சார். அப்ப இது வந்து 5y plus 2 எழுதலாமா? எஸ் சார். equal எழுதலாம் 5y plus 2 divided by y minus 3. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப y வந்து எந்த வேல்யூ போட்டு எக்ஸிட் ஆகாது? y வந்து minus 3 plus 3 போட்டு எக்ஸிட் ஆகாது. கரெக்ட்டா? y equal to 3 போட்டு என்ன ஆகாது? இந்த எலிமெண்ட் எக்ஸிட் ஆகாது. அப்ப என்னாச்சு? ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ரேஞ்ச் ஈக்குவல் டு 6 பட் does not exit in 3. does not exit in 3. சரிங்களா? எஸ் சார். புரிஞ்சுதா? கொஞ்சம் கோத்ரூ பண்ண புரியலன்னா கேட்டுக்கோ. சரியா? அப்ப டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன கேட்டாலும் இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் டைரக்டா கண்டுபிடிச்சலாம். டொமைன் எப்படி டைரக்டா கண்டுபிடிப்ப? இந்த டினாமினேட்டர் வேல்யூ 0 ஆகக்கூடாது. அப்ப 0 ஆகும்போது x is not equal to 5ல 0 ஆகாது. அந்த எலிமெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஐடியா. இதை காப்பி பண்ணிக்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஐடியா. இதை காப்பி பண்ணிக்கோ. ஓகேவா மகனே? எஸ் சார். ஓகே சார். சார் இப்படி கூட எழுதலாமாங்க சார்? என்னமா சார் இப்படி கூட எழுதலாமாங்க சார்? டொமைன் ரேஞ்ச் எக்ஸ் வேல்யூ 1 2 3 4 அப்படி போட்டு உனக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி போடக்கூடாது இருக்கணும். நம்ம லேட் ஆயிரும். அப்படி போட முடியாது. அப்படி போட்டா ஆர் வேல்யூ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. இன்ஃபினிட்டி வரைக்கும் நீ கண்டுபிடிக்க முடியாதுல்ல? சார். இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. போட்டு ப்ராக்டிஸ் பண்ண அப்பதான் உனக்கு தெரியும். இருந்து நிறைய கொஸ்டின் வரும். இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் நிறைய கொஸ்டின் வரும். சரியா? எஸ் சார். இது போட்டு ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு ஈஸியா தான் இருக்கும். கஷ்டமா இருக்காது. x ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் பழகிக்கோ. அதான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, இந்த கால்குலேஷன் என்ன பண்ணிக்கிறேன்? x ஈக்குவல் என்னன்னு எழுதி பழகிக்கிறேன். சரிங்களா? மற்றபடி இங்க பெருசா நான் எதுவும் போடல. சரியா தம்பி? ஓகே சார். R does not exist 3. Okay. So down screen. வரண்டா கண்ணு. சார். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. கிளியரா? எஸ் சார். கிளியர் சார். சாரி, என்னமோ வேற வாய்ஸ். சாரி, அது என்னமோ வேற என்னமோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னன்னா செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ் சார். செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இங்க வருது. சரிங்களா? எஸ் சார். ரூட் கூட நெகட்டிவ் வரலாமா? ரூட் நெகட்டிவ் வரக்கூடாது. கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப என்ன வரும் சொல்லுங்க? 2x plus 7 less than 0 எழுதணும். சரிங்களா? not less than 0. கரெக்ட்டா? not less than 0 எழுதணும். x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2x equal to கரெக்ட்டா? 2x not less than -7. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். x not less than -7/2. -7/2. அப்படின்னா மீனிங் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து -7/2 வந்து வேல்யூஸ் என்ன வரக்கூடாது. கரெக்ட்டுங்களா? வேல்யூஸ் வந்து does not exist. அப்ப அப்புறம் என்ன வேல்யூ தான் வரும்? என்ன வேல்யூ வரும்னா
-7/2 இன்ஃபினிட்டி வரைக்கும் வரலாம். இவன் யாரு? டொமைன். புரியுதா? எஸ் சார். டொமைனோட வேல்யூ இது. டொமைனோட வேல்யூ இது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கரெக்டுங்க சார். அப்ப ரேஞ்ச் வேல்யூ என்னவா இருக்கும் போது? ரேஞ்ச் வேல்யூ 0ல இருந்து ஆல் பாசிட்டிவ். 0ல இருந்து ஆல் பாசிட்டிவ். ஏன்னா ரூட் இருக்குல்ல. ரூட் வந்து நெகட்டிவ் வேல்யூ கம்பல்சரி வராது. ரூட் இருந்தா நெகட்டிவ் வேல்யூ கம்பல்சரி வராது. அப்ப எதெல்லாம் வரலாம்? 0ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் வரலாம். சரிங்களா? எஸ் சார். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். செகண்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோ. ஆன்சர் புரியலனா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. அப்புறம் அடுத்தது பார்ப்போம். புரிஞ்சுதா கண்ணு? எஸ் சார். புரிஞ்சுங்க சார். அடுத்தது பார்க்கலாமா? எஸ் சார். இருங்க சார் நிமிஷம். எழுது. ஒன்றரை மணி நேரம் போதுமாப்பா? 2 ஹவர்ஸ் வேணுமா? சார் 1.5 ஹவர்ஸ் ஓகேவா இல்ல 2 ஹவர்ஸ் ஓகேவா? 1.5 ஹவர்ஸ் ஓகே. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. பார்க்கலாம். நாளைக்கு ஸ்கூலா லீவா? நாளைக்கு ரிசல்ட்டா? தெரியலங்க சார். 15 தான் சார் ரிசல்ட்டு. 12:13 நீங்க 15 ஆயிடுச்சா? எஸ் சார். சரி, ஓகே, நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி தான் சொல்ல அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சார். அப்படி என்னாச்சும் கஷ்டமா இருந்தா எக்ஸி கூட என்ன கண்டுபிடிச்சு போட்டேன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சது. சரிங்களா? சார். ஓகே. இது வரைக்கும் எழுதிங்க சார். எஸ் சார். முடிச்சிட்டேங்க சார். இது வந்து ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல் இல்ல, ஓப்பன் இன்டர்வல். அதாவது இந்த பக்கம் க்ளோஸ்டு. ஃபர்ஸ்ட் வந்து இது க்ளோஸ்டு, இந்த பக்கம் வர்றது வந்து ஓப்பன், நாட் ஃபார் க்ளோஸ். ஓகே, இப்படி போடக்கூடாது. சரிங்களா? இப்படி தப்பு. இந்த பிராக்கெட் போடணும், இந்த பிராக்கெட் போடு. எஸ் சார். ஓப்பன். இன்ஃபினிட்டிக்கு வந்து அந்த பிராக்கெட் போடு. சரிங்களா? சார். இது எப்படி போடுவீங்க? சேம் ஐடியா. டொமைன் வந்து கீழே டினாமினேட்டர் என்ன இருக்கக்கூடாது? 0 ஆகக்கூடாது. கரெக்டா? எஸ் சார். அப்போ x² - 4 நாட் ஈக்குவல் 0. அப்போ இது எப்படி எழுதலாம்? x² - 2² நாட் ஈக்குவல் 0ன்னு எழுதலாமா? எஸ் சார். அப்போ இது எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்முலா. கரெக்டா கண்ணு? எஸ் சார். கரெக்டுங்க சார். அப்போ சொல்லுங்க, x ஓட வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது? நாட் ஈக்குவல் டு 0. x ஓட நாட் ஈக்குவல் டு 0 சார். ஏய், கரெக்டா பார்த்து சொல்லு. ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும். ஃபேக்டரைஸ் பண்ணிக்குது சொல்லு. x is not சார். -2 x is not equal to 2. x is not equal to -2. ஓகே. அப்போ எப்படி எழுதலாம் டொமைனை? therefore domain equal to all real numbers except -2, 2. கரெக்ட்டுங்களா? சார். இந்த ரெண்டு வேலையை தவிர மற்ற எல்லா ரியல் நம்பரும் எடுக்கலாம். சரிங்களா? எஸ் சார். சார் இப்படி கூட பண்ணலாமாங்க சார்? இப்படி கூட பண்ணலாமா சார்? x square is not equal to +4 and x is equal to √4 and x equal to + or -2. கரெக்ட். ரெண்டே ஒண்ணே தான். கரெக்ட் தான். சேம் தாங்கண்ணே. கரெக்ட் தான். சார். அப்புறம் டொமைன் கண்டுபிடிச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுக்கு என்ன எழுதணும்? y ஈக்குவல்னு எழுதணும். ரேஞ்சுக்கு என்ன பண்றீங்க? y ஈக்குவல்னு எழுதலாம். சரிங்களா? சார். பண்ணது f of x ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1 - x² - 4. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப என்ன சொன்னேன்? f of x என்ன எடுக்க சொன்னா? y ன்னு எடுக்க சொன்னேன். கரெக்ட்டா? y ஈக்குவல் என்னது? 1 - x² - 4. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? அப்ப x - 4 into y ஈக்குவல் டு 1. கரெக்ட்டுங்களா? x² - 4 இந்த y இங்க வந்தா டினாமினேட்டர் ஆயிருமா? 1/y ன்னு ஆயிருமா? ஓகே. புரியலன்னா கேட்டுக்கிறது தானே?
இதை வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் வந்துருக்குது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எனக்கு தேவை எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் தவிர மற்றதை என்ன பண்ண போகிறேன்? இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1/y + 4. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? √1/y + 4. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ y என்னாச்சு? டினாமினேட்டர்ல இருக்குது. கரெக்டா? y டினாமினேட்டர்ல இருந்தா என்ன ஆகணும்? y is not equal to 0 வேணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். y not equal to 0 இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட், இல்லைன்னா எக்ஸிட் கிடையாது. புரியுதுங்களா? சார். அப்போ இதை எப்படி எழுதலாம்? therefore range equal to r minus 0. r minus 0 என்கிற 0 பண்ணா போதும். சரிங்களா? சார். இது வரைக்கும் புரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டிட்டேன். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 4வது ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஃபேக்டரைஸ் பண்ணி இது டைரக்டா எனி ரியல் வேல்யூ. டொமைன் சொல்லிடுறேன், எனி ரியல் வேல்யூ. 4th ப்ராப்ளம் அப்ளை பண்ற மாதிரி. இது நான் நோட் பண்ணிட்டே சொல்ல, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். நோட் பண்ணிட்டீங்கன்னு பாருப்பா. நோட் பண்ணுங்க சார். இது இருந்தா எஸ் சார். f(x) = 1/. நோட் பண்ணிக்க.